ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கதைய லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டிலையோ அல்லது டாபிக் தெரிஞ்சா தான் நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாமா வேணாமான்றதே நமக்கு தோணும். சரி வாங்க நம்ம கதையுடைய டாபிக் என்னன்னு பார்ப்போம். நம்ம கதையோட டைட்டில் என்னன்னா, சரி வாங்க அது என்னன்னு பார்ப்போம். நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. கணவன், மனைவி இது இல்லாம இவருடைய குழந்தை. இவங்களோட குழந்தைனா இவருக்கு ஒரு பொண்ணு. இதில என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இவருடைய மொறப்படி பெத்த பொண்ணு இவங்க கிடையாது. இவருடைய மனைவி வந்து இவருக்கு 2வது தாரமா தான் கல்யாணம் பண்றாங்க. இவருக்கு 2வது தாரமா கல்யாணம் பண்ற காரணத்தினால, இவருக்கு குழந்தை இல்ல. அதே மாரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அதன் காரணமாக இந்த பொண்ண வந்து இவரு தான் பொண்ணா எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஸோ, இதுதான் நம்ம கதையோட சிம்பிளான விஷயம். அப்படி போயிட்டு இருந்த நேரம், அதாவது ஹீரோவோட மனைவி வந்து வேலைக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோவுக்கு கால் உடைஞ்சு வீட்ல இருக்காரு. அப்படி கால் உடைஞ்சிருக்கும்போது, "எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. எனக்கு நீ அழுத்தி விடுன்ற" மாரி ஹீரோ வந்து அவரோட அ பெத்த பொண்ணு இல்லாத ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க? அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில வந்து ஒரு ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. இவரு ஒரு 30 வயசு வரைக்கும் வேலைக்கு போறாரு. இப்படி வேலைக்கு போம்போது தான் யோசிக்கிறாரு, நமக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ட்டு. அவரு யோசிக்கிற மாரியே அந்த கம்பெனியிலேயே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்ணி சுமார் 3 ஆண்டுகள் ஆகுது. இவங்களுக்கு குழந்தை என்பது இல்ல. இப்படி குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. சரி இந்த பிரச்சனைகள எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம ஹீரோ வந்து ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாரு. இப்படி குழம்பி போய் நிக்கும்போது தான் இன்னொரு பொண்ணு கூட இவருக்கு ஒரு லிங்க் ஏற்படுது. இவங்க யாருன்னா, இவங்களும் அதே கம்பெனியில வேலை பார்க்குற ஒருத்தவங்க தான். ஸோ, இப்படியே போயிட்டுருக்கிற சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோக்கும் தான் முறைப்படி கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட்டு மனைவிக்கும் நெறையா பிரச்சனைகள் ஏற்படுது. "உன் மேல தான் பிரச்சனை, என் தப்பு, என் மேல தான் தப்பு" அப்படின்ட்டு. ஆனா, ஹீரோ வந்து எதுவுமே காமிச்சிக்காம, அவரு சாதாரணமா வந்து அப்படியே போயிட்டுருக்காரு. சரி இப்படியே போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல தான் ஹீரோ வந்து ரொம்ப ஒரு நேரத்துக்கு மேல டென்ஷன் ஆகி, "நீ எனக்கு வேணாம். நீ வந்து என்ன விட்டு கிளம்பிரு. எனக்கு டைவர்ஸ் குடுத்துருன்ற" மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. அந்த மனம் உடைஞ்சு போன அவங்க, சரி நான் வந்து டைவர்ஸ் குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு, அவங்களும் வீட்ட விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்ட விட்டு கிளம்புன இந்த கேப்ப தான் நம்ம ஹீரோ கரெக்ட்டா யூஸ் பண்ணி, அந்த இன்னொருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அவர அவங்கள வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாரு. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அவங்களுக்கும் கணவர் என்பது இல்ல. ஸோ, இவங்க வந்து இப்ப 2 பேர் தான் இப்ப இருக்காங்க. என்னன்னா, இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹீரோ வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தானே இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணுக்கு இப்ப 19 வயசு ஆகுது. அந்த பொண்ணு காலேஜ்ல படிச்சுட்டுருக்காங்க. அந்த பொண்ண கூட அவங்க நினைக்காம, ஹீரோவ பார்த்து எப்படியோ ஹீரோ கிட்ட வந்துட்டாங்க. ஹீரோ கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு நல்லவரு. அவங்க தான் சரியில்லன்ற மாரி இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான், சரி இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஹீரோ கிட்டயே வாய தொறந்து மொறப்படி நம்ம கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்கணுன்ட்டு நெனைக்கிறாங்க. அதே மாரி அன்னைக்கு கேட்குறாங்க. நம்ம மொறப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல அதெல்லாம் எனக்கு செட் ஆவாதுன்ற மாரி ஹீரோ வந்து மழுப்புறாரு. இப்படியே ஹீரோ மழுப்பும்போது அவங்க செம்ம டென்ஷன் ஆவுறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு. சரி நம்ம மொறப்படி கல்யாணம் பண்ணலாம். நீ வந்து உன் பொண்ண கூப்பிடு. நம்ம பேசலான்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கு அவங்க அவங்க பொண்ண கூப்பிடுறாங்க. அன்னைக்கு அவங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரிம்மா உங்க அம்மாவும் நானும் இத்தன ஆண்டு காலமா இப்படிதாம்மா பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. நான் வந்து இப்ப டைவர்ஸ் பண்ண போறேன். நீ என்னம்மா நினைக்கிற? இப்ப நான் வந்து உங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் 10 நாள் லீவ்ல தான் வராங்க. சரி இந்த பொண்ணுகிட்ட வந்து எல்லாமே பேசி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான், திடீர்னு பார்த்தா, ஒரு நாளு ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆவுது. ஹீரோவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது, அந்த பொண்ணால என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப மனம் உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. சரி, இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்றதுன்னே தெரியாம, அன்னைக்கு வந்து ஹீரோவோடைய ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க. ஹீரோ வந்து வீட்ல இருக்காரு. இப்படி ஹீரோ வீட்ல இருக்கும்போது தான், என்னடா இது? என்னடா லைஃப்ன்ற மாரி யோசிச்சுட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. சரி, அப்ப வந்து ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறாருன்னா இவங்க பொண்ண வந்து நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுக்கு பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மொறப்படி பெத்த பொண்ணு கிடையாது. இவங்க வந்து வேற ஒரு வகையில வந்து வந்த பொண்ணு தானே. அதனால நம்ம ஏன் வந்து இவங்கள நம்ம பொண்ணா நெனச்சுக்கணுன்ற மாரி யோசிக்கிறாரு.
அப்படி யோசிக்கிறது தப்பு தான். ஆனா ஹீரோ வந்து அத தப்பா நெனைக்கல. அவரு அத சரியா தான் நெனச்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் ஹீரோ வந்து அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்ற மாரி சொல்றாரு அந்த பொண்ணுகிட்ட. ஏன்னா அந்த நேரம் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. சரி இதுதான் நமக்கான சான்ஸ்ன்னு ஹீரோ வந்து பூந்து விளையாடுறாரு, ஜாலியா இருக்காரு. சரி வாங்க அவரு எப்படி ஜாலியா இருக்காரு, என்ன பண்ணி ஜாலியா இருந்தாருன்றத பார்ப்போம். என்னன்னா, ஹீரோ வந்து நெனச்ச மாரியே என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கால் வலிக்குதுன்ற மாரி அந்த பொண்ண கூப்பிட்டு பேசுறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்ன சொல்றீங்க? என்னதான் இப்போ உங்களுக்கு பண்ணணுன்ற" மாரி கேட்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, "இந்த மாரி எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. நீ எனக்கு அழுத்தி விடுமான்ற" மாரி சொல்லி, ஹீரோ வந்து கால் அழுத்த சொல்றாரு. கால் அழுத்த சொல்லும்போது, "உனக்கு வந்து எப்படிம்மா? உனக்கு ஏதாவது லவ்லாம் பண்ணியிருக்கியான்ற" மாரி கேட்குறாரு. அந்த பொண்ணு அப்ப சொல்லுது, "இல்ல அங்கிள் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லன்ற" மாரி. அப்ப ஹீரோ, "இதான் நமக்கான சான்ஸு. லவ் பண்ணா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமான்ற" மாரி கேட்குறாரு. அந்த பொண்ணு, "அங்கிள் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அங்கிள்" அப்படின்னு சொல்லி, அவரு தெள்ள தெளிவா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் வயசு பொண்ணா இருக்கிற காரணத்தினால, அந்த பொண்ணும் எல்லாத்துக்கும், ஓகே இது சூப்பரா இருக்கும் போலன்ட்டு அந்த பொண்ணு நம்புது. அப்படி நம்புற காரணத்தினால நம்ம ஹீரோ வந்து கரெக்ட்டா கூப்ட்டு, இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அந்த பொண்ணே கேட்குது, "அங்கிள் நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள்" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து, எப்படிம்மா நான் ஹெல்ப் பண்றது?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, "நீங்க ஒண்ணும் எனக்கு பெத்த அப்பா கிடையாதுல்ல. நீங்க ஒரு 3 பெர்சன் மாரி தானே எனக்கு. அதனால நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி பண்ணலான்ற" மாரி அந்த பொண்ணோட அந்த பொண்ணு வந்து சொல்லுது நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் சரி இதான் நமக்கான சான்ஸ்ன்னு அவரு நெனச்சத சாதிக்கிறாரு. இவரு சாதிக்கிறாரு. ஒரு 10 நாளு தொடர்ந்து இந்த மாரி கால் வலிக்குதுன்னு சொல்லியே 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருக்க நேரத்தில தான் திடீர்னு அன்னைக்கு அவங்க அம்மா வராங்க. கதவு தட்டுறாங்க. "என்ன பண்றீங்க 2 பேரும்?" அப்படின்ட்டு. நான் எப்பயும் போல தாம்மா இருக்கேன்ற" மாரி இந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ இப்படி சொல்ற சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ ஆ சமாளிக்கிறாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரிலாம் சமாளிச்சு, அவங்க அம்மாவும் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ற மாரி யோசிக்கிறாங்க. இப்படியே போற சிச்சுவேஷன்ல தான் அன்னைக்கு ஹீரோவும், ஹீரோவோடைய ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் ஹீரோ சொல்றாரு, "எனக்கு உன் பொண்ண வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குடுன்ற" மாரி சொல்றாங்க. ஹீரோவோட ஒய்ஃப்‌க்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. "என்ன நீங்க பேசுறீங்க?" அப்படின்ட்டு. ஹீரோ வந்து தெளிவா சொல்றாரு, "எங்களுக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்ட்டு. ஹீரோவோட மனைவிக்கு செம்ம ஷாக்கு. வேற வழியே இல்லாம திரும்பி ஹீரோ, ஹீரோவோட மனைவி, இந்த மனைவியோட பொண்ணு, இவங்க 3 பேரும் இப்ப ஒரே வீட்ல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவோட மனைவி என்ன ஸ்தானத்துல இருந்தாங்களோ, அதே ஸ்தானத்துல இப்ப இவங்க ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.